சுரேஷுக்கு உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? அவன் வேலைக்கு போறதுல உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா? உங்க பையன் ஒரு விஷயம் பண்ணாரு, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கு டிபார்ட்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. அத உங்க பையன் தான் ஃபேஸ் பண்ணணும். என்ன யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. மாப்பிள பெரியவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கா. எப்படி மாப்பிள இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியா? என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? சரி, என் கிட்ட வேலை பாக்குறவரோட பொண்ணாச்சே, நம்ம சொந்தக்கார பொண்ணாச்சே, நல்ல பொண்ணா இருப்பான்னு தான் நம்ம சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணம் நின்னு போய் அந்த அவமானத்தை தடுத்து சுரேஷுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இது பண்ண. ஆனா அந்த பொண்ணு இப்படி பண்ணணும்னு எனக்கு எப்படி தெரியும்? இவ புகார வாபஸ் வாங்கலன்னா சுரேஷோட வேலை திரும்ப கிடைக்காத மாப்பிள. அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறத கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வச்சிடலாம். இவ்வளவு திமிரெல்லாம் ஒருத்திக்கு ஆகாது. சுரேஷ் வேலை போக காரணமானவனு தெரிஞ்சும் இவள சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த நன்றிய அவ கொஞ்சமாவது காட்டுறாளா? இருமா, மதி சொன்ன மாதிரி கேஸ் கோர்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, வாபஸ் வாங்க முடியும். டிபார்ட்மெண்ட் என்கொயரியில மதி என்ன பண்ண முடியும்? அவளால முடியாதத முடியாதுன்னு சொல்றா. அத திமிரா கூட சொல்லலையே. இல்லக்கா, நினைச்சா கண்டிப்பா ஏதாவது பண்ண முடியும். வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், போய் கம்ப்ளைண்ட்னு சொல்லலாம்ல. அது எப்படிடா அவ சொல்லுவா? அந்த கம்ப்ளைண்ட்ல எதுவும் பொய் இல்லையே. நீ அந்த பையனை அடிச்சது, மிரட்டினது எல்லாமே வீடியோவா வெளியே வந்துருச்சுடா. அதுக்கு பிறகும் இதெல்லாம் போய் நீ எப்படா சொல்ல முடியும்? நல்லவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க போல. ஆனா எல்லா நேரமும் இப்படியே இருக்காதுடா. பாத்துக்கலாம். கிளம்பலாமா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னால போன வேலை உன்னாலே திரும்ப கிடைக்கணும்னு சொல்லிதான் என்ன இந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்க வச்சான். வேலையை திரும்பி வாங்கி தரேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? நீ சொல்லல. எங்க அம்மா சொன்னாங்களா? உங்க அம்மா கிட்ட நான் எங்க பேசுனேன்? எங்க அப்பா சொன்னாரா? அவர்கிட்டயும் நான் பேசல. அப்ப யார் சொன்னாங்க? என் மாமா சொன்னார். அதனாலதான் நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். உங்க மாமா சொன்னாருன்னா அவர்கிட்டயே போய் கேளுங்க. என்கிட்ட எது கேக்குறீங்க? வேலை வாங்கி தரேன்னு நான் யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணலையே. இங்க பார், எனக்கு ஒன்ன சுத்தமா பிடிக்காது. 1% கூட பிடிக்காது. நீ சரியான திமிரு பிடிச்சவன். ஆனாலும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேனா அதுக்கு ஒரே ஒரு காரணம், என் வேலை. அதுவும் கிடைக்காதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க பேசுறத பார்த்தா பிடிக்கவே பிடிக்காத உங்களை வேலை வாங்கி தரேன்னு நான் ஏதோ உங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரில பேசுறீங்க. எனக்கும் தான் உங்களை பிடிக்காது. அன்னைக்கு சொன்ன மாதிரி என் திமிர அடக்கணும், இன்னைக்கு சொல்ற மாதிரி வேலை திரும்ப கிடைக்கணும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. ஆனா எனக்கு உங்களை எந்த காரணமுமே இல்ல. எங்க அப்பா கடன் வாங்கினாரு, அதை சொல்லி மிரட்டி அவருக்கு நெஞ்சு வலி வர வச்சு இந்த கல்யாணத்தையும் பண்ணி வச்சிட்டீங்க. இப்போ புதுசா வேற டிமாண்ட் பண்றீங்களா? டிமாண்ட் பண்றேனா? என்னென்னமோ பேசிட்டு போற. உனக்கு எங்கிருந்து இவ்வளவு திமிரு வந்துச்சு? மனசுக்கு தோன்ற நியாயமான விஷயத்த வெளிப்படையா பேசினா அது திமிரா? உன்னால என் வேலையை வாங்கி தர முடியுமா? முடியாது. போலீஸ் தானே நீங்க. உங்க விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியாதா? டிவி மீடியான்னு நீங்க பண்ண அக்கிரமம் எல்லாமே வெளியே வந்துருச்சு. அதுக்கு உங்க மேல என்கொயரி நடக்குது. நாளைக்கே உங்க மேல கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினாலும் வெளியில வந்த எவிடன்ஸ் இல்லன்னு ஆகாது. அதை ஃபேஸ் பண்ணி உங்க மேல அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா? நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லு. எனக்கு எதிராக எவிடன்ஸ் கிரியேட் பண்ணதா சொல்லு. எப்படி? நீங்க என் ஸ்டூடெண்ட் அடிச்சதா நானே ஐடியில கிரியேட் பண்ணேன்னு சொல்லணுமா? நீங்களா எப்படிங்க போலீஸ் ஆனீங்க? கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல. யாருக்கு சென்ஸ் இல்ல? யாருக்கு சென்ஸ் இல்ல? நீ ரொம்ப ஓவரா பேசுற. பார், எனக்கு செம்ம கோவம் வருது. எனக்கும் தான் கோவம் வருது. உங்களை விட அதிகமாவே வருது. இப்ப நீ கடைசியா என்ன சொல்ற? கடைசியா இல்ல, எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான். நான் யாருக்கும் வேலை வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணல. சும்மா நொய்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்க வேண்டியது. உங்களுக்கு வேலை வேணுமா? என்கொயரிய ஃபேஸ் பண்ணி உங்க வேலையை வாங்கிக்கோங்க. யாருங்க நீங்க? என்னைக்கு உங்களை நான் முதல் தடவை பார்த்தேனோ அன்னில இருந்து எனக்கு எல்லாமே தப்பாவே நடக்குது. என் நிம்மதியே போச்சு. போதாத குறைக்கு உங்களுக்கு கல்யாணம் நின்னு போனா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா? உங்களுக்கு வேலை போனா நான் வந்து வேலை வாங்கி கொடுக்கணுமா? என்ன நீங்க என்ன இழிச்ச வாய் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கடுப்பாயிடுவேன் சொல்லிட்டேன். இனிமே உங்க வேலை விஷயமா என்கிட்ட பேசாதீங்க. எது பண்ணுமோ அது நீங்களே பண்ணிக்கோங்க. என்ன வேணா பேசு, நான் எப்படி வழி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் பழைய டயலாக். என்ன என்ன சுரேஷ் வேலை விஷயத்துல நீ எனக்கு என்னங்கிற மாதிரி பேசிருக்க கூடாது. அதுவும் மாப்பிள்ள அவ்வளவு கேக்குறாரு, நீ பதில் சொன்ன துணியே சரியில்லை. போலீஸ் வேலைக்கு போகணுங்கிறது அவனோட கனவு. அந்த வேலைக்காக அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். மாப்பிள்ளையும் யாருக்கிட்ட இல்லாம பேசித்தான் சுரேஷுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. அவனுக்கு வேலை கிடைச்சு யூனிஃபார்மா மாட்டினதும் அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமா? தினமும் யூனிஃபார்மா போட்டுக்கிட்டு கரப்பா வேலைக்கு போய்கிட்டு இருந்தவன் இப்ப என்னடானா ரூமுக்குள்ளேயே முடங்கி போய் கிடக்குறான். அவன் இனிமே வேலைக்கு போறதும் போகாததும் உன் கையில தான் இருக்கு. நீ கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடு. உன் புகுந்த வீட்டு நிம்மதிக்காக நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல. விட்டு கொடுத்து போக கூடாதுன்னா நான் நினைக்கிற ஆளே இல்ல. விட்டு கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லி பேசல. அப்படியே பேசிருந்தாங்கன்னா கூட நான் முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். நடந்த விஷயம் உங்களுக்கு முழுசா எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க டொமஸ்டிக் வயலன்ஸால அஃபெக்ட் ஆனாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் உங்க பையன் வேலை பாக்குற ஸ்டேஷனுக்கு போனேன். ஆனா அவர் கம்ப்ளைண்ட வாங்கி ஆக்ஷன் எடுத்திருந்தா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா திமிரா நக்கலா கேவலமா பேசினாரு. அதனாலதான் நான் எஸ்பி கிட்ட பேச வேண்டியதாயிடுச்சு. எஸ்பி சாரும் உங்க பையன் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த எதுக்குமே நான் காரணமே இல்ல. உங்க பையன் அதான் காலேஜ் வாசலுக்கு வந்து ஏன் ஸ்டூடெண்ட மிரட்டினாரு. உங்க பையன் தான் அவனை கடத்திட்டு போய் அடிச்சாரு. அடிக்கிறத வீடியோ எடுத்தது கூட யாரோலாம் இல்ல, அவரும் அவரோட மாமாவும் தான். அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கும் நான் காரணம் இல்ல. உங்க பையனும் அவரோட மாமாவும் தான் அதை வெளியிட சொன்னாங்க. இந்த வீடியோவை வச்சு எஸ்பி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்காரு. தப்பு பண்ணவங்கள சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. இதுல நான் எங்க இருந்து வந்தேன்? நான் எஸ்பி கிட்ட பேசுறதாலயோ இல்ல நான் முதல்ல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குறதாலயோ அவரோட வேலை ஒன்னும் திரும்ப கிடைக்க போறது இல்ல. கண்டிப்பா நான் நினைச்சா எதுவுமே நடக்காது. அவர் அதிகாரத்தை தப்பா
பயன்படுத்தினத தமிழ்நாடு முழுக்க டிவில பார்த்தாச்சு. பாதிக்கப்பட்ட பையனும் நடந்ததெல்லாம் போலீஸ்ல சொல்லியிருக்கான். இந்த நிலைமையில நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால அவரை விட்டுருங்கன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவர் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா அது அவர் என்கொயரியில சொல்லட்டும். தப்பே பண்ணலன்னு நிரூபிச்சு வேலையை வாங்கிக்கிட்டோம். அதுதான் அவருக்கும் கௌரவம், உங்களுக்கும் பெருமை. தயவு செஞ்சு இனிமே இந்த விஷயத்துல என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க. புதுசா கல்யாணம் ஆன எந்த சந்தோஷமும் இல்ல. ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்னு போச்சு. திடீர் கல்யாணம், அதுவும் பிடிக்காத பொண்ணோட. வேலை இல்ல, வேற எப்படி நான் இருப்பேன்? அப்பா அம்மா முன்னாடி என்னால எதையும் காட்டிக்க முடியல. நடந்த கல்யாணத்தால வேலை திரும்ப கிடைச்சிரும்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. அதுவும் போச்சு. அவ வேலைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. எதுக்கு இந்த கல்யாணம் பண்ணனே தெரியல. அழகுமதியோட நீ மனசு விட்டு பேசினியாடா? எனக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவ எப்ப என்ன பண்ணுவான்னு நமக்கே தெரியாது. அவளை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. ஏதோ சண்டைக்காரியோட ஒரே வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு. அவகிட்ட நான் என்ன பேசுறது? மலர் தான் சொல்றாளே, மதி ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு, அன்பான பொண்ணா இருக்கு. கம்ப்ளைண்ட் கூட வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றா. அதான் அந்த பொண்ணு கையில எதுவும் இல்லன்னு சொல்லுதேடா. அவன் தானே நான் வீடியோ போட்டா. அவன் தானே எஸ்பி ஆபீஸ் போயிட்டு வந்தா. அப்ப அவ கையில எதுவுமே இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் கண்டிப்பா எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டான். அப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா அவளை நான் கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். நடக்கிற இந்த கல்யாணம் என்னது மட்டும் தான் பிரச்சனையா இருந்தது. இப்ப எல்லா பக்கமும் ஒத்து போன மாதிரி இருக்கு. இங்க பாரு, உங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துச்சு, ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு மதி சொல்லுது. எல்லாமே சரிதான். ஆனா அந்த பொண்ணோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருடா. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நின்னு போச்சுன்னு தங்கராஜ் மச்சான் ராத்திரியோட ராத்திரியே போய் பேசினாரு. அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிருக்கலாம், கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்கலாம்ல. ஆனா இறங்கி வந்துச்சுலடா. அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. நீ சொல்ற மாதிரி திமிரு பிடிச்ச பொண்ணா இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிருக்குமா? கேஸ், கம்ப்ளைண்ட் இது எல்லாத்தையும் மறந்துட்டு மதிக்கிட்ட பேச பாடுறா. புரிஞ்சுக்க பாரு. நீ நம்ம வீட்டுல இருக்க, நாங்கெல்லாம் கூட இருக்கோம். ஆனா உனக்கே நடந்த கல்யாணத்தால 1008 பிரஷர் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு அவ வீட்டு ஆளுங்க எல்லாம் விட்டுட்டு புதிய இடத்துக்கு வந்திருக்கு. அவளுக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கும்? இல்ல உனக்கு வேலை தான் முக்கியம், அது அந்த பொண்ணாலதான் கிடைக்கும் நீ நினைச்சேன்னா அதுக்கு அவளோட நீ பேசணும்ல, நல்லா நடந்துக்கணும்ல. அப்பதானே உன் மேல நம்பிக்கை வந்து அந்த பொண்ணு உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. நீ யோசிச்சு பாரு, மலர் நம்ம வீட்டுக்கு வரும்போது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவளை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இப்ப பாரு, அவ வீட்டோட பொருந்தி போயிட்டா, வீட்டோட ஒருத்தியா ஆயிட்டா. அவ இல்லைன்னா வீட்டுல எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி எல்லாமே மாறும்டா. எல்லாரும் நாம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க சுரேஷ். நமக்கு தெரியாத அவங்களோட நல்ல பக்கம்னு ஒண்ணு இருக்கும். அதை நீ பார்க்க ட்ரை பண்ணு, மதிக்கிட்ட பேசு, புரிஞ்சுக்க பாரு. எல்லாம் சரியாகும்டா. நீ முன்ன மாதிரி சந்தோஷமா இருப்ப. நான் சொன்னதை யோசிச்சு பாரு.